நமோ ராகி. ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. என் குருநாத காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரி. இன்றைய தினம் நாம் உச்சிஷ்ட மகா கணபதியை பற்றி பார்க்கிறோம். யார் உச்சிஷ்ட மகா கணபதி? எத்தனை கணபதி இருந்தாலும் கூட அதில் பெரிய மேனோத்தமான நிலையை கொடுக்கக்கூடியவர் உச்சிஷ்ட மகா கணபதி. ஏன், குபேரனுக்கே குபேர சம்பத்தை அருணக்கூடியவர் உச்சிஷ்ட மகா கணபதி. இன்றைய தினம் பணம் சேர்க்க வேண்டும் என்றால் நாம் உழைத்து சேர்ப்பது ஒரு ரகம், புத்தியை கொண்டு திறமையாக ஜெயிப்பது மற்றொரு வகை. There is a lot of difference between hard work and smart work என்று சொல்வார்கள். ஒரு பணியை ரொம்ப சிரமப்பட்டு செய்வதை விட புத்தியை பயன்படுத்தி ரொம்ப அறிவார்ந்த முறையிலே செய்யக்கூடியது ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வாங்க. ஆக இந்த புத்தியை சார்ந்து நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அது மட்டுமில்லாமல் இந்த பங்கு சந்தை. ஏன் இந்த பங்கு சந்தையை பற்றி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், விபரீத ராஜயோகம் தரக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி. எவன் ஒருவன் உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்குகிறானோ வாழும் போதே அவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். எவன் ஒருவன் உச்சிஷ்ட மகா கணபதியை வாழ்நாளிலே வழிபடுகிறானோ அவன் இந்த பூலோகத்திலே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியவன். எவன் ஒருவன் நினைத்த காரியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் உச்சிஷ்ட கணபதியின் பெயர். எவன் ஒருவனால் எல்லா விதமான மாயைகளையும் எல்லா விதமான சித்துக்களையும் அடைய முடியுமோ அவன் உச்சிஷ்ட கணபதியின் உபாசகனாகிறான். எவன் ஒருவன் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தாமரை எப்படி நீரானது தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாமரை மேலோங்கி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வாழ்வை வாழ்கிறானோ அவன் உச்சிஷ்ட கணபதியின் உபாசனாக இருக்கிறான். உச்சிஷ்டம் என்றால் அழுக்கு, குப்பை, அருவருக்கத்தக்க, அசிங்கமான இல்ல கழிவு என்று பொருள். உலகிலே எதையுமே கழிவு தேவையற்றது என்று இல்லை. எதுவுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை விளக்கக்கூடியது உச்சிஷ்டம் என்னும் ஒரு தன்மை. இந்த உச்சிஷ்ட மகா கணபதி தன்னோட சக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நீலவாணி. ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, நீலா என்றால் பார்வதி, வாணி என்றால் அன்னை சரஸ்வதி. இந்த மூன்று சக்திகளின் ஐக்கிய ரூபமாக இருக்கக்கூடியவள் இந்த நீல சரஸ்வதி. அன்னை நீல சரஸ்வதியானவள் நீலமேனி கொண்டு சாட்சாத் சதா சர்வகாலமும் உச்சிஷ்ட மகா கணபதியை இணைந்த நிலையிலே இருக்கக்கூடியவள், அன்னையாகப்பட்டவள். எவன் ஒருவன் இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு கேது என்னும் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நல்லவை நடக்கும். அது மட்டுமல்லாமல் கேது திசை நடக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பொதுவாக கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய சூது, அதே மாதிரி பங்கு சந்தைகள், ஒரு உத்தேசமான கணக்கை வைத்து அந்த கணக்கின் அடிப்படையாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாகப்பட்டவர் உச்சிஷ்ட மகா கணபதி. இந்த உச்சிஷ்ட மகா கணபதி பாசம், அங்குசம், கபாலம் மற்றும் மற்றொரு கையை அன்னையை தாங்கி அவளுடைய மார்பிலே வைத்துக் கொண்டிருப்பார். இவரை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்கு நினைத்ததை அடையக்கூடிய தன்மை. இரண்டாவதாக வாக்பலிதம் என்னும் சொல்லப்படக்கூடிய வாக்சக்தி. அதே மாதிரி அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் அவனுக்கு. என்ன சுவாமிஜி, ஏதோ நிறைய விநாயகர் இன்னும் பிரம்மச்சாரின்றீங்க, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்க. விநாயகருக்கு திருமணமாகி நமக்கெல்லாம் தெரியும் சித்தி புத்தி கணபதி எப்படியோ அதே மாதிரி நீல சரஸ்வதியும் கூட கணபதியின் துணைவியார். திருமணமானதே என்பதே உங்களால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேலும் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி. விநாயகர் பெருமானுக்கு 2 மகன்கள் உண்டு. ஒருவர் பெயர் சுபம், மற்றொரு பெயர் லாபம். இது மட்டுமல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு ஒரு மகளும் உண்டு. அவள் பெயர் சந்தோஷி மாதா. ஆகையால்
விநாயக பெருமானை இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ எதிர்பாராத தன பிராப்தி, எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருந்த நிலையில் கூட இவரை வழிபாடு செய்தால் நமக்கு அது நம் பக்கம் சாதகமாக முடிந்து நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான செல்வங்களும் பெயர்களும் வந்து சேரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைகளை அடைய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்க வேண்டும். அதர்வன வேதத்திலே ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி. கானபத்தியம் என்று சொல்லக்கூடிய தன்மையில், அதாவது இந்து மதம் பொதுவாகவே ஒரு 6 மதங்கள், மதங்களின் ஐக்கியமாம் இந்து மதம். அதிலே கானபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய கணபதியை பிரதானமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த ஒரு மதத்திலே தூம்ர கணபதி, உச்சிஷ்ட கணபதி எல்லாம் மிக சிறந்த நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாங்க. இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை தொன்று தொட்டு தமிழகத்திலே வழிபாடு செய்ததற்கான எண்ணற்ற ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் குக்கியமாகவே வைக்கப்பட்டது. குக்கியம் என்றால் மிக ரகசியமாக. எவன் ஒருவன் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி எடுத்து பூஜை செய்கிறானோ அவன் வாழ்விலே அடைய முடியாத சித்திகள் எல்லாம் அடையக்கூடியவன். முகம் அவ்வளவு தேஜஸாக இருக்கும். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனை சுற்றி செல்வந்தர்களும் ஞானிகளும் புத்தி மகான்களும் அவனை சுற்றியே இருப்பார். இந்த ஒரு கணபதியை எவன் வழிபாடு பெறுகிறானோ அவன் ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவனை சுற்றி 1000 செல்வமும் பேரும் புகழும் வந்து சேரும். ஆனால் அவரை சித்தி பண்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பரிபூர்ணமான சரணாகதியை ஒருத்தன் அடைந்து அவரை நினைத்தால் மட்டுமே அவரிடத்திலே அது நிச்சயமாக. இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை அருகம்புல் வெள்ளெருக்கன் மட்டுமல்லாமல் விசேஷமாக வன்னி இலைகள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் விசேஷம். அதுவும் சுக்கிரனுக்கு உரியான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி மிக 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 விசேஷம். பௌர்ணமி, அஷ்டமி போன்ற திதிகளும் ரொம்ப விசேஷமான நாட்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேற்பட்டமாக நம்ம அடுத்த நிலைக்கு அடைய வேண்டுமா? உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கு. எங்கு இவருக்கு கோவில் இருக்கு, இந்த இந்த கணபதியை நாம் எங்கு சென்று வழிபாடு பண்றது என்றால், எல்லா கோவில்களிலும் தூண்களிலோ இல்லை மறை ஸ்தானங்களிலேயோ முக்கியமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த உச்சிஷ்ட மகா கணபதிக்கென்று பிரகாரங்கள் ராஜகோபுரத்துடன் ஒரே ஒரு கோவில் இருக்குமானால் அது நாம் ஆசிய கண்டத்திலே ஒரே ஒரு கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணிமுக்தீஸ்வரம். இந்த மணிமுக்தீஸ்வரத்திலே அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் ஆசிய கண்டத்திலே தனி கோவிலாக உச்சிஷ்ட மகா கணபதிக்கு அமைந்து அன்னை நீல சரஸ்வதியோடு விசேஷமாக இணைந்திருக்கக்கூடிய கணபதிக்கென்று தனி கர்ப்பகிரக சன்னிதானம் பிரகாரங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கோவில். மற்ற அனைத்து கோவில்களிலுமே இந்த உச்சிஷ்ட மகா கணபதியானது பிரகாரங்கள்லேயோ இல்லை தனி ஒரு சன்னிதையாகவோ வைத்து வழிபாடு செய்வார்கள். நமது மரகதக்கோட்டை மகாவராகி பீடத்திலே கூட உச்சிஷ்ட மகா கணபதிக்கு என்று தனி ஒரு சன்னதி அமைத்து அந்த சன்னதியை சுதை சிற்பமாக உச்சிஷ்ட மகா கணபதியை 7 அடி உயரத்திலே அமைத்து அவருக்கான ஆவரண பூஜைகள், எந்திர பூஜைகள், ஹோமங்கள் சதுர்த்தி தோறும் சிரத்தையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உச்சிஷ்ட மகா கணபதி ஒரு இடத்திலே இருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டு. அது மட்டுமல்லாமல் மகா சரஸ்வதி மகா காளியின் ஆசீர்வாதமும் இணைந்தே இருக்கும். இவரை எவன் ஒருவன் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் நிலைப்படுத்தி கொண்டு வேண்டும் என்றால் அந்த மனிதனிடத்திலே இவை அனைத்தும் நடப்பது அவனால் அல்ல, அனைத்தும் உச்சிஷ்ட மகா கணபதியாலே என்பதை அவன் அறிய வேண்டும். அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட மகா கணபதி உபாசனை எடுத்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் ஒரு வெள்ளை வஸ்திரத்திலோ இல்லை வெள்ளை பட்டிலேயோ உட்கார்ந்து ஜபம் செய்ய வேண்டும். அவர் பயன்படுத்தக்கூடிய ஜபமாலை என்பது சந்தனத்தால் ஆகியிருந்தால் அது மிகவும் விசேஷம். ஆக சந்தனத்தினால் ஜபமாலை செய்யவில்லை என்றாலும் மஞ்சளோ அல்லது துளசியோ, துளசியை விட விசேஷம் துளசி சதுர்த்தி ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் பயன்படுத்தினாலே சித்தி. அதுவும் எல்லா சதுர்த்தி இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் மட்டும் அந்த துளசி ஜபமாலை எடுத்து ஒரு நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரம் இடைவிடாத அந்த துளசி மாலையிலே ஜபம் செய்தால் விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிஷ்ட மகா கணபதி சித்தியாவார். மற்ற நாட்களிலே துளசி ஜபமாலையில் ஜபம் செய்வது சாபத்தை ஏற்படுத்தும்.
ஆனால் நீங்கள் ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம், அது ஞான மார்க்கத்துக்கு சென்றடையும். உச்சிஷ்ட கணபதியை விடுத்து வாழும்போதே சொர்க்கத்தை அடையும். உங்கள் பொருளாதார நிலைமையை மாற்றவும் எண்ணற்ற செல்வங்களை அனுபவிக்கவும் நீங்கள் ஸ்படிகம் மற்றும் சந்தன மாலையை பயன்படுத்துவது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நீங்கள் ஜபம் செய்யக்கூடிய ஆசனத்தை பட்டு வெண்பட்டை பயன்படுத்துவது சால சிறந்தது. அதனுள் வெள்ளெருக்கன் மற்றும் யானை காலடி மண், யானையின் தலைமுடி மற்றும் அருகம்புல் வைத்து அதன் மீது பட்டு வஸ்திரம் தர்பை சாட்டி நீங்கள் உட்கார்ந்து இந்த ஆசனத்திலே பூஜை செய்தீர்களானால் நிச்சயமாக உச்சிஷ்ட கணபதி உங்களுக்கு மிகவும் சித்தியாவார். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கு உச்சிஷ்ட மகா கணபதி ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஆகையால் இவரை வழிபாடு செய்வதற்கென்று முறைகள் இருக்கிறது. இவருக்கென்று சிறப்பான மலர்கள் இருக்கிறது. இவருக்கு பூஜை செய்வதற்கே உரித்தான திரவியங்கள் இருக்கிறது. இவருக்கென்று பல்வேறு மூலமந்திரங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவருக்கென்று தனி எந்திர ஆவரண பூஜைகள்லாம் உண்டு. இதெல்லாம் முறையாக குருமுகமாக கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி குபேரன் உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு செய்து அந்த குபேரத்தன்மை அடைந்தானோ அதே மாதிரி இந்த ட்ரேடிங் என்று சொல்லப்படக்கூடிய வர்த்தக தொழிலே ஈடுபடக்கூடியவர்கள், இந்த பிட்காயின் மற்றும் ஏனைய பிக்சட் டெபாசிட் போன்ற எஸ்ஐபி இந்த மாதிரி பணத்தை முதலீடாக போடக்கூடியவர்கள், தங்கத்திலே முதலீடு போடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கிய பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் பணம் இரட்டிப்பாக இல்லை 100 மடங்கு அதிகமாகிறதுக்கு இறைவனோட ஆசீர்வாதமும் உங்களோட ஜபமும் நிச்சயமாக துணை நிற்கும். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரே தன்மை இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்குகிற போது யாரோட தயவும் இல்லாமல் உங்களாலேயே அதை கணிக்க முடிய ஆற்றல் வந்துடும். அடுத்து என்ன நடக்கும் என்பது இந்த ப்ரொடெக்ஷன் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமான அந்த தன்மை ஒவ்வொரு உச்சிஷ்ட மகா கணபதியின் உபாசகனுக்கும் தோன்றும். அதனால்தான் முதலிலே அதர்வண வேதத்துக்குள் யார் நுழைந்தாலும் இந்த உச்சிஷ்ட மகா கணபதியை சித்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடையே அவர்கள் அனைவரும் ஜபம் எடுத்து உச்சிஷ்ட மகா கணபதி கூடுமானவரை தம்பதிகளாக இதை பூஜை செய்வது மிக விசேஷம். இதை ஜபம் எடுத்து செய்வதின்பால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். ஓம் நமோ வராகி, ஓம் நமோ பகவதே ஏகதம்ஷ்டாய ஸ்திம்ஹாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே கே கே ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதயே நமோ நமஹ.